இது வரைக்கும் ஆகாஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஆகாஷ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். காலிஃப்ளவர் 65, கோபி 65. இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆகாஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவரை எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து தண்ணி காய வச்சிடலாம். சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. போதும், தண்ணி காஞ்சது. நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது நான் எதுக்காக அந்த மாதிரி செய்யணும்னா, காலிஃப்ளவரில் வந்து சின்ன சின்ன புழு பூச்சிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுறோம். அப்போ தான் வந்து வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணியே நீங்களும் செய்யுங்க. எல்லா காலிஃப்ளவரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து இதை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு. வேறு பிளேட்டு எடுத்து வச்சிடலாம். தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையும். பாருங்க, எல்லா காலிஃப்ளவரும் தண்ணியெலாம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து நம்ம இப்போ வந்து 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு ஆட் பண்ண போகிறோம். நான் 1 கப் சோள மாவு ஆட் பண்ணுறேன். இதே கப்பால் 1 கப் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். நான் மைதா மாவு ஆட் பண்ணல. நீங்கள் வேணால் எது வேணால் ஆட் பண்ணிக்கிங்க. நான் அரிசி மாவு தான் இப்போ ஆட் பண்ணுறேன். 1 கப்பு. 2 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு. நான் வந்து 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நீங்கள் ஃபுட் கலர்லாம் சேர்க்கல. நீங்கள் வேணால் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணால் சேர்த்துக்குங்க. நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணாமல் இப்போ சமைக்க போகிறேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா திக்காகவே கரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள், மாவு நல்லா கரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க எல்லாத்தையும். மசாலா நம்ம வந்து இப்போ இதில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். இப்போ அது இதில் ஆட் பண்ணிடுங்க. அப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து மசாலா நல்லா காலிஃப்ளவரில் செட் ஆகும். நம்ம இந்த கேப்பில் வந்து ஆயில் சூடு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இது கூட கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஆயிலில் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து காலிஃப்ளவரை போட்டு காலிஃப்ளவர் 65 நம்ம எடுத்துலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. எல்லாத்தையும் போட்டு எடுத்துடணும். கொஞ்சமாக பார்த்து போடணும். எனக்கு ஃபுட் கலரே ஆட் பண்ணவே இல்லை. அதனால் கொஞ்சம் கலர் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் வேணால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், நல்லா பபுள்ஸ் அடங்குது. இந்த சைடில் வந்து காலிஃப்ளவர் எடுத்துடலாம். இன்னும் நல்லா கருகிரும். எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் 65 வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம சூப்பராக அழகாக வீட்டிலே செஞ்சுருக்கோம். கோபி 65 பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போதே. நம்ம எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணல. நான் ஏன் ஆட் பண்ணேன்னா, கெடுதல்னால ஆட் பண்ணாமல் ஒன்லி வந்து வரமிளகாத்தூள் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிங்க. ஆனால் ஆட் பண்ணாமே சூப்பராக அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்காக 2வது டைமிங் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கலரும் வந்துடுச்சு. இந்த சைடில் எடுத்துருங்க, ஏன்னா கருகிரும். நம்ம வீட்டிலே செஞ்ச கோபி 65 அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. லுக்காக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்பவுமே ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவோம். அது ரொம்ப கெடுதல் தான். ஆயிலெலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம வீட்டிலனா நம்ம சுத்தமான ஆயில் எல்லாமே நம்ம கையால் வீட்டில் நல்லா க்ளீன் பண்ணி செய்வோம். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலே ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனே வீடியோ வந்து அப்டேட் ஆகும். மீண்டும் அடுத்த புது ரெசிபியோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.